ஆதி என்னும் பராபரையே அன்பானவன் ஒன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். சாஸ்திரம் ஆயக்கலைகள் 64. இந்த 64இல் 8வது கலையாக சொல்லப்பட்டிருப்பது சோதிட சாஸ்திரம் என்பது. இந்த சோதிட சாஸ்திரத்தில் சொல்ல முடியாத தகவல் ஒன்று இருக்குமா என்று இருக்குமா என்று கேள்வி எழும்போது எதுவுமே இல்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. நமக்கு தெரிவதில்லை அல்லது நாம் உணர்வதில்லை அல்லது அதை நம்மால் கற்றுக்கொள்ள இயலவில்லை. இதை தவிர நமக்கு போதிய அனுபவமின்மை இவையெல்லாம் இந்த விதமான காரணிகளே இந்த உலகத்தில் நடக்கும் அல்லது நடந்த அல்லது நடக்கின்ற ஒரு தகவலை பற்றி நாம் ஒரு அறுதியிட்டு ஒரு பலனை சொல்ல முடியாது என்று நினைக்கும் பொழுது அது நமக்கு போதிய அனுபவத்தை தரவில்லை என்பதை தவிர வேறு காரணி எதுவுமே இருக்க முடியாது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. அந்த காலத்தில் நிமித்தங்கள், சகுனங்கள், சாஸ்திரங்கள், பிரசன்ன முறைகள், கைரேகை சாஸ்திரம், அங்கவியல் சாஸ்திரம், இது இல்லாமல் இசை, இயல், நடனம், நாட்டியம் இவை அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை என்று பார்க்கும்போது அது ஜோதிடத்தை தவிர மற்ற ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. அப்படி பார்க்கும் பொழுது அதில் ஒரு சிறு பிரிவு பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் நமக்கு தெரிந்த ஒரு ஜோதிட பேராசிரியர் 108 வகையான பிரசன்னம் இருக்கிறது என்கிறார். ஒரு பேராசிரியர் 96 வகை இருக்கிறது என்கிறார். மற்றும் ஒரு பேராசிரியர் 36 வகை இருக்கிறது என்கிறார். தெரியாத அதை பற்றி நாம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. குறிப்பிட்ட அளவு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை வெற்றிலைகளை மட்டும் வாங்கி வர சொல்லி அதை பார்த்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தவை, நடப்பவை மற்றும் நடக்கப் போவதை 2 விதங்களில் அறியலாம். ஒன்று அவர்கள் கொண்டு வரும் ஜாதகம் மூலமாகவும், மற்றொன்று அவர்கள் வரும் நேரத்தை வைத்தும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உரிய சஞ்சார கிரக நிலைகளை வைத்தும் பலன் சொல்லுவது என்பது நடைமுறையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த வகையில் சொல்லப்பட்டது ஜாதக பலன், 2வது ஆருட பலன். இந்த ஆருட பலன் பார்ப்பதில் பல வகைகள் உண்டு. முதலாவது வரும் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலை, அதாவது கோச்சார நிலையை வைத்து பலன் சொல்லுவது. இந்த முறையில் பிரசன்னம் பார்க்கும் நேரத்தில் 7 லக்கணமே உதய லக்கணமாக வைத்து பலன் சொல்லுவது. 2வதாக உள்ள முறையில் சோழி பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் சோழிகளை உருட்டி பார்த்து அதன் மூலமாக ஆருடத்தை நிர்ணயித்து லக்கணத்தை நிர்ணயித்து பலன் சொல்லுவது. 3வது தாம்பூல பிரசன்னம் எனப்படும் வெற்றிலை பிரசன்னம். இதில் பலன் பார்க்க வருபவர்கள் கொண்டு வரும் வெற்றிலையை வைத்து அதிலிருந்து பலன் சொல்லுவது. பிரசன்ன முறை எதுவாக இருந்தாலும் பலனை கண்டுபிடிக்கும் முறையில் சில அடிப்படை விதிகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. பொதுவாக உள்ள கிரகங்களினுடைய காரகத்துவங்களுடன் அந்த கிரகங்கள் சில குறிப்பிட்ட சுப அசுப தன்மைகளையும் கொள்ளும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய பாதகஸ்தானம், பாதகாதிபதி தத்துவம். உதாரணமாக சரலக்கணங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும், ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதியாகவும், உபயலக்கணங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதகாதிபதியாகவும் வருகிறது. பிரசன்னத்தில் இந்த பாதக ஆதிபத்தியத்துடன் மகா பாதகாதிபதி, மகா பாதகஸ்தானம்
என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் எல்லா சரலக்கணங்களுக்கும் கும்பம் மகா பாதகஸ்தானமாகும். அது மகா பாதகாதிபதியை தருகிறது. சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு இவைகளுக்கு விருச்சிகம் பாதகஸ்தானமாகவும் அதனுடைய அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவதாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த மகா பாதகாதிபதியினுடைய நிலையும் இந்த பிரசன்னத்திலேயும் பிரசன்னத்திலேயும் பிரசன்னம் சார்ந்த விஷயங்களிலேயும் நிறைய ஏற்ற இறக்கங்களை அடையாளம் காட்டி அதனுடைய பலன்களை வரையறுத்து அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மீனம் மிதுனத்திற்கு தனுசு மகா பாதகஸ்தானம், அதாவது மகா பாதகாதிபதியாக வருகிறார். கும்பம், கடகம், ரிஷபத்திற்கு மகரமும் மகா பாதகஸ்தானங்களாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. பிரசன்ன முறையில் மாந்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகையால் மாந்தியையும் குறித்து கொள்ள வேண்டும். எல்லா நூல்களிலும் பிரசன்னம் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கேரளத்தில் பிரசன்ன முறை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் மாந்தியை முக்கியமாக பார்த்து பலன் சொல்லும் முறை மிகவும் பிரசித்தி அடைந்திருக்கிறது. கேரளாவில் சோழி பிரசன்னமும் தாம்பூல பிரசன்னமும் மிக பிரபல்யமாக ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பார்ப்பதற்கு அஷ்டமங்கல பிரசன்ன முறையை பின்பற்றுகிறார்கள். கோவில்கள் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை அஷ்டமங்கல பிரசன்னம் தெளிவாக அதற்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிறது என்பது நடைமுறையில் கண்டிருக்கிறார்கள். அடுத்தது தாம்பூல பிரசன்னம் எவ்வாறு நாம் அடையாளம் காணப்படுகிறோம் அல்லது எவ்வாறு அது பலனை சொல்லுகிறது, அதற்கான தகுதிகள் என்ன அல்லது நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றிய இந்த காணொளி. தாம்பூல பிரசன்னம் பார்ப்பதற்கென்று தனிப்பட்ட நேரம் எதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். தாம்பூல பிரசன்னம் பார்ப்பதற்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து தாம்பூல பிரசன்னம் பார்க்கலாம். தாம்பூலம் என்பது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வெற்றிலையை குறிக்கும். வெற்றிலைக்கு இன்னும் ஒரு பேர் நாகவள்ளி இலை. இத்துடன் பாக்கு சேர்த்தால் தாம்பூலம் என்று பாக்குடன் சேர்த்து சுண்ணாம்பும் சேர்த்தால் தாம்பூலம் என்று சொல்லுகிறோம். வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும், மத்தியில் சரஸ்வதியும், காம்பில் சேஷ்டாதேவியும், வெற்றிலையின் பின்புறம் மத்தியில் வலது பாகத்தில் பார்வதியும், இடது பாகத்தில் பூதேவியும், பின்பாகத்தில் வலது பக்கத்தில் மகாவிஷ்ணுவும், பின் மத்தியில் இடது பக்கத்தில் சிவனும், மேற்பாகத்தில் இந்திரன், ஆதித்தன் முதலானவர்களும் வெற்றிலையில் எல்லா இடத்திலும் காமதேனுவும் வாசம் செய்கிறார்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஆருடம் பார்க்க வருபவர்கள் தாம்பூலம் கொண்டு வந்தால் முதலில் தாம்பூல பிரசன்னமே பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற ஆருடங்கள் பார்க்க வேண்டும். பிரசன்னம் பார்க்க வருபவரிடம் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், கற்பூரம், ஊதுபத்தி வாங்கி வர சொல்ல வேண்டும். வெற்றிலையை எண்ணி 12க்கு குறையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் தாம்பூல பிரசன்னம் பார்க்கும் பொழுது முதல் பிரசன்னம் கேட்பவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பலன் சொல்லும் முறை என்று பார்க்கும் பொழுது முதலில் பகலில் என்றால் அகசுவை கண்டுபிடித்து அது 2ஆக பிரித்து பிரசன்னம் பார்ப்பதற்கு பகலில் முன்பகுதியில் என்றால் வெற்றிலை கட்டின் மேற்பகுதியிலிருந்து வெற்றிலைகளை எடுத்து கொள்ள வேண்டும். பகலின் பின்பகுதியில் என்றால் வெற்றிலை கட்டின் அடிப்பகுதியிலிருந்து 12 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு அதன்படி பலன் பார்த்து 12 பாவங்கள் சார்ந்த நிலைகளை அடையாளப்படுத்தி பலன் சொல்ல வேண்டும். கொண்டு வந்த மொத்த எண்ணிக்கையின் வெற்றிலையில் முதலில் 2ஆல் பெருக்க வேண்டும். வரும் தொகையை மறுபடியும் 5ஆல் பெருக்க வேண்டும். கூட்டி வரும் தொகையுடன் 1ஐ கூட்ட, பின்பு அதனுடன் தொகையை 7ஆல் வகுக்க வேண்டும். அவை விட்டு மீதி வரும் தொகை கிரகத்தை அடையாளம் காட்டக்கூடியது. 1ஆக வரும் பட்சத்தில் சூரியனும், 2ஆக வரும் பட்சத்தில் சந்திரனும், 3ஆக வரும் பட்சத்தில் செவ்வாயும், 4ஆக வரும் பட்சத்தில் புதனும், 5ஆக வரும் பட்சத்தில் குருவும், 6ஆக வரும் பட்சத்தில் சுக்கிரனும், 7ஆக வரும் பட்சத்தில் சனியும் எடுத்துக்கொண்டு கணக்கில் கொண்டு பலன் சொல்ல வேண்டும். இங்கு ராகு கேதுவுகளுக்கு இடமில்லை. இந்த கிரகங்கள் தாம்பூல கிரகங்கள் எனப்படுகிறது. ராசி கட்டத்தில் இந்த கிரகங்கள் நிற்கும் ராசியே தாம்பூல ஆருட லக்கணம் என்று அறியப்படுகிறது. மீதி வரும் எண்ணை அனுசரித்து கிரகம் காட்டி நிற்பது. சூரியன் என்றால் துன்பம், துக்கம், துயரம். சந்திரன் என்பதால் சுகம், திருப்தி, சௌகரியம். செவ்வாய் என்றால் கலகம், சண்டை, சச்சரவுகள். புதன் என்றால் செய்யும் தொழில் மூலம் பணவரவு. குரு என்றால் ஆன்மீக பணி மூலம் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள். சுக்கிரன் என்றால் அபிலாஷைகள் நிறைவேறுதல். சனி என்றால் தடங்கல்கள், கஷ்டம்,
கண்டம் மரணம். சனி மாந்தி என்றால் மரணம் மட்டுமே. பிரசன்னம் பார்க்க வந்தவர்கள் அல்லது கேட்க வந்தவர்கள் வந்த நேரத்திற்கு உள்ள கோச்சார நிலையை குறிப்பிட்டு மீதம் வந்த கிரகம் இருக்கும் ராசியை ஆருட லக்கணமாக கணக்கிட்டு கிரகங்களினுடைய நிலையை கொண்டு 12 வெற்றிலைகளையும் ஒவ்வொரு பாவகமாக எடுத்து அந்த வெற்றிலை இருக்கும் நிலையை பார்த்து 1ஆம் பாவகமாகவும் 2ஆம் பாவகமாகவும் வெற்றிலைகளிலிருந்து திதியை அனுசரிக்கும் பாவ சக்கரத்தில் அமைந்துள்ள சக்கரத்தின் கிரகத்தின் தன்மையை மற்றும் நிலையை ஆராய்ந்து பலன் சொல்ல வேண்டும். வெற்றிலை ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடிய விதம் என்று பார்க்கும் பொழுது, முதலில் பொதுவாக பிரசன்னம் பார்க்க வந்தவருடைய குடும்பத்தில் ஏதேனும் தோஷங்கள் உள்ளனவா இருந்தால் அவை எதனால் ஏற்பட்டது என்பதைத்தான் காண முடியும். வாங்கி வந்த வெற்றிலைகளில் எண்ணிக்கை 12க்கு மேல் இருந்தால் பிரசன்னம் பார்க்க வந்தவர் பூர்வீகத்தை விட்டு ஒரு தலைமுறைக்கு முன்னால் வந்தவர் என்று அறியலாம். வாங்கி வந்தவர் வெற்றிலை 24க்கு மேல் இருக்கும் பட்சத்தில் 2 தலைமுறைக்கு முன்னால் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவர் என்று எடுத்துக்கொள்ள முடியும். வெற்றிலையை ஆராயும் பொழுது அடிப்பாகத்தில் பெரிய காம்பு உள்ள இடத்தில் துவாரம் இருக்கும் பட்சத்தில் இவர் ஒரு கர்ப்பிணி ஓட்டை இருந்தால் அல்லது துவாரம் இருந்தால் ஒரு கர்ப்பிணி பெண் மரணம் அடைந்திருக்கலாம் அவர்கள் குடும்பத்தில். நடுவில் துவாரம் இருந்தால் துர்மரணம் அடைந்த பிறகே அடைந்த பிரேத சாபம் அந்த குடும்பத்தில் இருக்கும். தாம்பூலம் கிழிந்து இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம், பிரேத தோஷம் முதலியவைகளை அடையாளம் படுத்தி சொல்ல வேண்டும். பாதகாதிபதி தொடர்பு எந்த பாவகத்திற்கு வருகிறதோ அந்த பாவகம் பாதிப்படையும். வெற்றிலைகள் ஏதாவது ஒட்டி கொண்டிருந்தால் துடைத்தால் போய்விடும். அதுபோல் இருந்தால் தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம், தோஷம் நீங்கும். வெற்றிலையில் நுனி கிழிந்திருந்தால் கற்பதோஷம் என்று சொல்லலாம், அல்லது பலமான புத்திரதோஷம் என்று சொல்லலாம். எத்தனையாவது வெற்றிலையில் அந்த பாதிப்பு இருக்கிறதோ அத்தனையாவது பாவத்திற்கு அந்த பாதிப்பை அடையாளம் காட்டும். முதல் வெற்றிலையை விட 8வது வெற்றிலை பெரிதாக இருக்கும் பட்சத்தில் அற்ப அயலாக அமைந்துவிடும். 10வது வெற்றிலையை விட 12வது வெற்றிலை பெரிதாக இருந்தால் வரவை விட செலவு அதிகமாகும். வெற்றிலை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றம் குறைந்தால் அது எத்தனையாவது வெற்றிலையாக இருக்கிறதோ அந்த வெற்றிலையினுடைய எண்ணிக்கையினுடைய பாவத்தில் அதனுடைய பாதிப்பும் சங்கடங்களையும் இழப்பையும் பாதிப்பையும் அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு வகையிலேயும் ஆக சாதாரண தாம்பூலம் என்று சொல்லக்கூடிய நாகவள்ளி என்று சொல்லக்கூடிய வெற்றிலையானது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அதாவது 12 பாவங்கள் சார்ந்த பலன்களையும் தெளிவாக அடையாளம் காட்டும் என்பதை அடையாளப்படுத்தி முன்னோர்கள் கண்டுபிடித்து அந்த அற்புதமான ஒரு கலையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788172999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பராமே.